Hi everyone, welcome to our channel. Let's learn it. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குவார்டர்லி முடிஞ்சிச்சு, அதே மாதிரி செகண்ட் மீட்டமும் முடிஞ்சிச்சு. உங்களுடைய நெக்ஸ்ட் இருக்கிற டெஸ்ட் என்ன அப்படின்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாம். ஸோ அதுக்குரிய ஸ்டடி பிளான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஹாஃப் இயர்லி ஃபர்ஸ்ட் மீட்டம் செகண்ட் மீட்டம் எல்லாத்துக்குமே ஸ்டடி பிளான் போட்டோம். ஸோ நமக்கு ஹாஃப் இயர்லிக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஏன்னா December 9 கவர்மெண்ட் படி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்க ஸ்கூல்ல அது வேரி ஆகலாம். கவர்மெண்ட் கொஸ்டின் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு December 9 வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்குள்ள நம்மளுடைய போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் திரும்ப படிக்கணும். ஏன்னா ஹாஃப் இயர்லிக்கு ஃபுல் போர்ஷன் எழுதுவீங்க. இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் போர்ஷன் எழுதுது. அதனால படிச்ச கொஸ்டின்ஸை திரும்ப நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு ஏதாவது 1-2 கொஸ்டின் மட்டும் நீங்க படிக்காதத எக்ஸ்ட்ராவா உள்ள சேர்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப சேஃப் அண்ட் ஈஸி. இல்ல அப்படின்னா பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். நிறைய டெரிவேஷன் இருக்கும். 11th எடுத்தீங்கன்னா ஃப்ரீ பாடி டயக்ராம்ஸ் அதான் இருக்கும் 3rd லெசனுக்கு அப்புறம். சோ எல்லாம் ஒரே மாதிரியே தான் இருக்கும். சில கொஸ்டின்ஸ்ல கொஸ்டினே ஒரே மாதிரி இருக்கும், ஆன்சர் பாதி ஒரே மாதிரி வந்துட்டு அடுத்து கடைசியா மாற மாதிரி தான் இருக்கும். சோ அதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். கொஸ்டின் அதோட ஆன்சர் இப்படிதான் வரும் அப்படின்னு தெளிவா ஞாபகம் வச்சு படிக்கணும். சோ நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம திரும்ப ரிவைஸ் எல்லாம் பண்ணிப்போம், எதுவும் புதுசா பண்ணிக்கல. ஃபர்ஸ்ட் 11th பிசிக்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருந்தும் செகண்ட் வால்யூம்ல இருந்தும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா ரெண்டுமே அப்படிதான் இருக்கு. 11th 12th ரெண்டுமே அப்படிதான் கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம டைம் கம்மியா இருக்கிறதுனால 2 வால்யூமே நம்ம கவர் பண்ணணும். இல்ல நீங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் படிப்பீங்க, என்னால இவ்வளவு தூரம் ஃபுல்லா கவர் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வால்யூம் கொடுக்கறது மட்டும் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் வால்யூம்க்கு மூவ் ஆன் பண்ணுங்க. ஓகேவா? So first 11th physics பாத்தீங்கன்னா first lessonல இருந்து limitations and applications of dimensional analysis, accuracy and precision என்ன with example ஓட பாத்துக்கோங்க. Next types of physical quantity, triangulation method, types of errorல systematic error மட்டும். ஏன்னா gross error, random error ஓரளவு systematic error ஒத்து போய்தான் வரும். சோ ஒரே மாதிரி தான் தெரியும், படிக்கும் போது கன்ஃபியூஸ் ஆகும்னால சிஸ்டமேட்டிக் எரர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் 11th லெசன்ல இருந்து நியூட்டன்ஸ் ஃபார்முலா ஃபார் தி வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட், அதுல என்ன லாப்லாஸ் வந்து கரெக்ஷன் பண்ணாங்க அப்படின்றது லாப்லாஸ் கரெக்ஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நியூட்டன்ஸ் ஃபார்முலா, லாப்லாஸ் கரெக்ஷன் ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிங்க, ஈஸியா இருக்கும். சோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.14 and 1.15 எக்ஸாம்பிள் சம்ஸ் எப்பயும் போடலாம். கொஸ்டின் கொடுத்துருக்கிறத வச்சு என்ன எழுதுறோம், என்ன கண்டுபிடிக்கிறோம், நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்ன்றத யோசித்து செஞ்சு பாருங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. சோ இது ஃபுல்லா 11th போர்ஷன் பிசிக்ஸ்ல இருந்து. நெக்ஸ்ட் 12th பாத்தீங்க அப்படின்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ், கூலும் வெர்சஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கூலும்ஸ்லான என்ன ஒரு வெக்டர் ஃபார்ம் சேர்த்து பார்த்துக்கோங்க. சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், electric field என்ன. Next charge experienced by the dipole in uniform electric field, important 3 mark question. Next axial line, electric field புரியுது, magnetic field புரியுது, ரெண்டு இருக்கு. ரெண்டையுமே சேர்த்து ரிவைஸ் பண்ணிடுங்க அப்படின்னால சூப்பர். இல்ல அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு புரியுது நீ படிங்க, நாளைக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லெசன் இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் செகண்ட் வால்யூம் வந்து 100 கொஸ்டின் மட்டும் கொடுத்துருக்கோம். டீடைலா இம்பார்ட்டன்ட் டீடைல் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. சர்க்யூட் டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன் ஃபைனலா எப்படி அந்த அவுட்புட் வரும் அதுதான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.1 1.11. சோ இது ஃபுல்லா 12th போர்ஷன்ஸ். சோ எப்பயும் போலதான் நீங்க என்ன கொஸ்டின்ஸ் படிக்கிறீங்களோ அந்த டேட் போட்டு நோட் பண்ணி வைங்க. அப்பதான் நம்ம திரும்ப எக்ஸாம்க்கு முன்னாடி நாள் ரிவைஸ் பண்றது ஈஸியா இருக்கும். சோ இன்னைக்குரிய போர்ஷன்ஸ் 11, 12 பிசிக்ஸ் தான் மறக்காம கவர் பண்ணிடுங்க. So next chemistry குறியீடு பார்க்க போறோம். So chemistry 11 and 12 போர்ஷன்ஸ் தான். So mostly ஃபர்ஸ்ட் லெசன்ல தான் கொடுத்திருக்கோம். So chemistry வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கவர் பண்ண முடியுதோ அவ்வளவு கவர் பண்ணிக்கோ. ஓகே, அதுக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் எல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா கவர் பண்ணவே நமக்கு கொடுத்துறோம். So first 11th chemistry பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னா என்ன, and what is mole, and next equivalent massனா என்ன, and what is oxidation number, and oxidation number கண்டுபிடிப்போம் அப்படின்னு தான் இருக்கும். சோ அதை நீங்க ஓரளவு பார்த்துக்கோங்க. நாளைக்கு வந்து அதை வச்சு எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு தான் பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் ரெடக்ஷன் வெர்சஸ் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ரெண்டுக்கும் அதோட டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலா ரிலேட் பண்ணி வர உங்களுடைய சம்ஸ், நிறைய சம்ஸ் இருக்கும். இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாம் நிறையவே அதுலயும் இருக்கும், நம்ம ஆல்ரெடி போட்டுருவோம். சோ அந்த சம்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப பார்த்துக்கோங்க. சோ இன்னைக்கு 11th கெமிஸ்ட்ரி போர்ஷன் இதுதான். நெக்ஸ்ட் 12th பாத்தீங்க அப்படின்னா மினரல் வெர்சஸ் ஓர் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ரிஃபைனிங் நிக்கல். நெக்ஸ்ட் ஜோன் ரிஃபைனிங் தான் என்னது. நெக்ஸ்ட் எலிமெண்ட் டயக்ராம் அதோடைய லிமிடேஷன். நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் ஜீன் என்னன்னா, and what is gangue,
நெக்ஸ்ட் எலக்ட்ரோலைட்டிக் ஃபைண்டிங்னா என்ன? ஓகேவா, அந்த ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்றது. ஸோ இது வந்து 12th புரியுது. ரெண்டுமே ஃபர்ஸ்ட் லெசன் தான் கொடுத்துருக்கோம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ தியரி பார்ட்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் கவர் பண்றதுக்கு. இன்னைக்குரிய போர்ஷன்ஸ் கெமிஸ்ட்ரியா கவர் பண்ணிருங்க. அதே மாதிரி வீடியோ ஸ்டார்டிங்ல கொடுத்த பிசிக்ஸையும் கவர் பண்ணிருங்க. ஸோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதை நீங்க படிச்சாலே போதுமானதான். கண்டிப்பா உங்களால நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஃபுல் போர்ஷன் எழுத போறோம் அப்படின்றதுக்காக பயப்படக்கூடாது. ஏன்னா ஃபுல் போர்ஷன் தான் நம்ம கடைசியாம எழுத போறோம் உங்களோட ஃபைனல் பப்ளிக் எக்ஸாம்லயும். ஸோ அதுக்குரிய ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிடும் எந்த பார்ட் எந்த அளவுக்கு நீங்க கவர் பண்ணிருக்கீங்க, எதை இன்னும் கவர் பண்ணணும் அப்படின்றதுலாம் நமக்கு எக்ஸாம் முடியும் தெளிவா தெரிஞ்சிடும். ஸோ அதனால அன்னைக்கு இருக்கிற போர்ஷன்ஸ் மட்டும் மறக்காம கவர் பண்ணிடலாம். ஓகேவா, இருக்கிற போர்ஷன்ஸ் மறக்காம கவர் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.